ஈரானியர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம், இலங்கைக்கு அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. பற்றி எறியும் வளைகுடா இலங்கையின் தலையீடு அச்சுறுத்தலாக அமையுமா? ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். உலக பொருளாதாரத்துக்கு ஆபத்து, மசகு எண்ணெயின் விலை கடுமையாக உயரும், கத்தார் எச்சரிக்கை. விரைவில் இலங்கைக்குள் அமெரிக்க படையினர் களமிறங்கும் சாத்தியம். போர் விமானங்களால் தரைமட்டமாக்கப்பட்ட கமேனியின் பதுங்குகுழி. ஈரானின் மற்றொரு கப்பல் 180 பயணிகளுடன் இந்தியாவில். ஈரானின் போர்க்கப்பலான ஐஆர்எஸ்ஐ தேனா மூழ்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் உள்ள வெளியுறவுத்துறையின் கேபிள் பிரிவு இந்த தகவலை வெளியிட்டுள்ளதாக குறித்த செய்திகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காலியிலிருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் புதன்கிழமை இந்திய பெருங்கடலில் ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானியின் ஐஎஸ்ஐஎஸ் தேனா கப்பலை மூழ்கடித்தது. காலியிலிருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் புதன்கிழமை இந்திய பெருங்கடலில் ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானின் ஐஆர்ஐஎஸ் தேனா கப்பலை மூழ்கடித்தது. இதன்போது பலர் கொல்லப்பட்டதுடன் ஏனையவர்கள் இலங்கை கடற்படையினர் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை இலங்கை இரண்டாவது ஈரானிய கப்பலான ஐஆர்ஐஎஸ் யூஷரிலிருந்து 208 பயணிகளை மீட்டது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க எந்த நாட்டுக்கும் ஆதரவாக இல்லை, ஆனால் தனது நாட்டுக்குள் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்துச் செல்ல மனிதாபிமான பொறுப்பு தமக்கு இருப்பதாக கூறினார். ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கையின் ஈடுபாடு பெரும் அச்சுறுத்தலாக அமையுமா என்பது தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க விளக்கம் அளித்துள்ளார். நேற்று முன்தினம் திடீரென்று இடம்பெற்ற ஜனாதிபதியின் உரையில் பொது ஊடகவியலாளர் ஒருவர் ஈரானின் கப்பல் விவகாரத்திலும் இலங்கையின் தலையீடு நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாதா என கேள்வி எழுப்பினார். குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி, நாம் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு உட்பட்டே செயற்படுகின்றோம். இந்த சம்பவங்கள் எமது கடல் எல்லையிலேயே நடந்ததாக சிலர் கூறினர். அவை உண்மையல்ல. ஈரான் கப்பல் மீது தாக்குதல் எமது கடல் எல்லைக்கு அப்பால், ஆனால் பெரும் பொருளாதார வலயத்துக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்றது. அந்த பகுதியில் நடக்கும் விடயங்களை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அதை நமக்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்று மிகவும் கீழ்த்தரமான குறுகிய நோக்கத்துடன் செயற்படும் அரசியல் கட்சிகளே அவ்வாறான பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றார்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலை உருவான போது அதை பயன்படுத்தி பொய் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. அதேபோல அமெரிக்கா பல நாடுகளுக்கு மேலதிக வரி விதித்த போதும் இவ்வாறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. டிட்வா சூறாவளியின் போதும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பெருமளவான வீடுகள் முற்றாக அழிந்ததாகவும் பல பொய்கள் பரப்பப்பட்டன. சர்வதேச ரீதியிலோ அல்லது உள்நாட்டிலும் இது இயற்கை அனர்த்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் தமக்கு சாதகமாக எவ்வாறு மாற்றுவது என்று இந்த அரசியல் குழுக்கள் சிந்திக்கின்றது. இது குறித்து நாம் வருந்துகின்றோம். இது எவ்விதத்திலும் ஒரு தரப்பிற்கு இராணுவ ரீதியாக வழங்கப்படும் ஆதரவு அல்ல. எமது கடல் எல்லைக்கு அருகில் ஆபத்தில் இருந்த பல உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு மனிதாபிமான நடவடிக்கை மாத்திரமே. நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச உடன்படிக்கைகளின்படி இது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறை. இதேபோல் பாதிப்புக்குள்ளான எந்த ஒரு தரப்பினருக்கும் நாம் இந்த நடைமுறையை பின்பற்றுவோம். நாம் ஹெக் உடன்படிக்கை மற்றும் நாம் கைச்சாத்திட்டுள்ள கடல்சார் வளங்கள் தொடர்பான உடன்படிக்கைக்கு அமைவாகவே செயற்படுகின்றோம். உண்மையில் நாம் கைச்சாத்திட்டுள்ள சாசனங்களின்படி நாம் செயல்படவில்லை என்றால்தான் அது கேள்விக்குறியாகும் என்றும் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தால் வளைகுடா நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி இன்னும் சில நாட்களில் முழுமையாக நிறுத்தப்படலாம் என்று கத்தார் நாட்டின் வலுசக்தி அமைச்சர் சரத் அல் ஹபி எச்சரித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மோதல் தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும். குறிப்பாக உலகம் 1/5 எண்ணெய் விநியோக பாதைகள் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டதால் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $150 வரை உயர்த்தப்படும். தற்போது சர்வதேச சந்தையில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 4.4% உயர்ந்து $89.17 எட்டியுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு மற்றும் விநியோக தடை காரணமாக இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட முக்கிய இறக்குமதி நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அஞ்சப்படுகின்றது. ஏற்கனவே கத்தார் எனர்ஜி நிறுவனம் தமது திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியை தாக்குதல்கள் காரணமாக நிறுத்தி வைத்துள்ள நிலையில்
போர் இப்போதும் நின்றாலும் நிலைமை சீராக பல மாதங்கள் ஆகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்ந்தால் போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இது உலகளாவிய ரீதியில் பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை ஈரானிய போர்க்கப்பல் இலங்கைக்கு அருகில் அமெரிக்காவால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து போர் பதற்றங்கள் இலங்கைக்குள் ஊடுருவுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கின்றது. உண்மையில் இலங்கை ஈரானா, இஸ்ரேலோ, அமெரிக்காவோ என எந்த நாட்டுக்கும் சார்ந்தது அல்ல. இருப்பினும் மனிதநேய ரீதியில் ஈரானியர்களை காப்பாற்றியது. இதனை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த நிலையில் இலங்கையை அடுத்தும் வந்தடைந்த மற்றொரு ஈரானிய கப்பல் பதற்றத்தை மேலும் அதிகரித்தது எனலாம். இதற்கிடையில் ஈரானிய கப்பலையும் அதன் மக்களையும் பாதுகாத்து வரும் இலங்கை அரசாங்கத்துக்கு இது ஒரு சிக்கலாக மாறலாம் என அஞ்சப்படுகின்ற நிலையில் இலங்கையில் விரைவில் அமெரிக்க படையினர் தரையிறங்கும் சாத்தியம் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரானிய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனிக்காக கட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலத்தடி பதுங்கு குழியை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அதன்படி இஸ்ரேலின் ராணுவ வெளியிட்ட அறிக்கையின்படி தெஹ்ரானின் மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நிலத்தடி பதுங்கு குழி 50 போர் விமானங்கள் குறிவைத்ததாக அறிக்கை கூறுகின்றது. இந்த இடம் தெஹ்ரானில் பல தெருக்களின் கீழ் நீண்டு செல்லும் ஒரு பெரிய வளாகம் என்றும் கூட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சிறப்பு அறைகள் அதில் அடங்கும் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது. முன்னாள் உச்ச தலைவர் மரணத்துக்கு பிறகு உயர் பதவியில் இருந்த ஈரானிய அரசாங்க அதிகாரிகள் இந்த வசதியை தொடர்ந்தும் பயன்படுத்தி வருவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் தெற்கு கடற்கரையில் ISIS தேனா சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன் இந்திய அதிகாரிகள் ஈரானிய கடற்படை கப்பலை கொச்சியில் நிறுத்த அனுமதித்ததாக அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச கடற்படை மதிப்பாய்வை தொடர்ந்து கொச்சியில் இருந்தபோது கப்பலின் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டதால் ஈரானிய கப்பலானது ஐரிஸ் லாவன் கொச்சியில் நிறுத்த அவசர அனுமதி கோரி கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரான் இந்தியாவை அணுகியதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மார்ச் 1 ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் கப்பல் மார்ச் 4 கொச்சியில் நிறுத்தப்பட்ட பின்னர் அதன் 183 பயணிகள் தற்போது இந்திய கடற்படை தளத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அன்றைய நாட்களில் இந்திய பெருங்கடலில் நடந்த நிகழ்வுகளுடன் தொடர்புடைய 3வது ஈரானிய கடற்படை கப்பலை இது உள்ளடக்கியதாக இது கவனத்தை ஈர்த்துள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மார்ச் 4 இந்தியாவின் கடற்படை பயிற்சிகளில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது இலங்கையின் தெற்கு கடற்கரையில் சுமார் 40 கடல் மைல் தொலைவில் சர்வதேச நீரில் ஈரானிய போர்க்கப்பல் IRS தேனா அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலான டார்பிடோவால் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து 2வது ஈரானிய கப்பலான IRIS புஷோர் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய அனுமதி கோரியது. இலங்கை தனது பணியாளர்களை வெளியேற்றி மனிதாபிமானத்தை கருத்தில் கொண்டு கப்பலை திருகோணமலைக்கு நகர்த்தியது. IRIS தேனா அழிக்கப்பட்டதாலும் தற்போது இலங்கையில் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற IRIS புஷோர் மற்றும் இந்தியாவில் IRIS லாவான் நிறுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு பிராந்திய பணியில் ஈடுபட்டுள்ள 3 ஈரானிய கப்பல் படை கப்பல் இப்போது இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கும் தகவல் பேசு பொருளாக மாறியுள்ளது.